தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐயப்ப பக்தர்கள் தான் டார்கெட். அடுத்தடுத்து நடந்த ரைடு, டன் கணக்கில் பறிமுதல், அரண்டு போன அதிகாரிகள். என்ன நடக்கிறது குற்றால கடைகளில்? தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலம் குற்றாலம். இங்குள்ள மெயினருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சீசன் காலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதும். அந்த வகையில் மார்கழி மாதம் ஐயப்பன் சீசன் என்பதால் குற்றாலத்திற்கு வந்து புனித நீராடி விட்டு ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். இதனால் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகளை குறிவைத்து குற்றாலம் சன்னதி பஜார் முழுவதும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளும் அதிக அளவு நிறுவப்பட்டு படுஜோராக விற்பனை நடைபெறுகிறது. அத்துடன் சிப்ஸ், பேர்ச்சம்பழம் உள்ளிட்ட தின்பண்ட கடைகளும் செயல்பட்டு வருகிறது. அதிக அளவு நிறுவப்பட்டு படுஜோராக விற்பனை நடைபெறுகிறது. அந்த வகையில் செயல்பட்டு வரக்கூடிய தின்பண்ட கடைகளில் சில கடைகள் சமீப காலமாகவே தரமற்ற பொருட்கள் பயன்படுத்துவதும் உரிய அனுமதி இல்லாமல் கடை நடத்தி வருவதும் குற்றச்சாட்டுகளாக தென்காசி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியனுக்கு சென்றுள்ளது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்திய நாகசுப்பிரமணியன் தலைமையிலான உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட கடைகளில் அதிரடி சோதனையிட திட்டமிட்டனர். அந்த வகையில் ஜனவரி 4ஆம் தேதி குற்றாலம் சித்தராபுரம் பகுதியில் நாகசுப்பிரமணியன் தலைமையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றாலம் காசி விஸ்வநாதர் கோயிலின் வடபுறம் உள்ள சன்னதி பஜாரில் ஆய்விற்கு சென்றனர். அங்கு தின்பண்ட கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த சிப்ஸ், பேர்ச்சம்பழம், அவள், பொறி உள்ளிட்ட பொருட்களை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த பேர்ச்சம்பழங்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத நிலையில் கெட்டுப்போன பேர்ச்சம்பழங்களாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் இருந்த சுமார் 3 கடைகளில் இதுபோன்ற ஆய்வை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு உள்ளனர். இந்த ஆய்வில் கிட்டத்தட்ட 1060 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன பேர்ச்சம்பழங்களை கண்டறிந்து பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கெட்டுப்போன மஸ்கோ தல்வா பேர்ச்சம்பழங்களை குற்றாலம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டி அழித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி குற்றாலம் சித்ராபுரம் பகுதியில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்ததில் அங்கு தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான ஏராளமான குடோன்கள் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது. அங்கு சென்று ஆய்வு செய்ததில் தரமற்ற சிப்ஸ் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அங்கு ஆய்வு மேற்கொண்டதில் மஸ்கோ தல்வா தயார் செய்வதற்காக வைத்திருந்த மைதா மாவுகளில் கலர் சாயம் பொடிகள் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் அதிகம் கலக்கப்படுவதை கண்டறியப்பட்டது. மேலும் அங்கு 2000 கிலோவுக்கு மேல் இருந்த மஸ்கோ தல்வாவில் காலாவதி தேதி குறிப்பிட்டு முறையான பேக்கிங் இல்லாத காரணத்தால் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் குற்றாலம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டி அழிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் முதல் நாள் தரமற்ற பேர்ச்சம்பழம் 1000 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்த நாளே மீண்டும் தரமற்ற மஸ்கோ தல்வா, சிப்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.